MySql tutorial series உடைய லாஸ்ட் வீடியோ 45th வீடியோ. ஸோ ஒரு பெரிய சீரீஸ்னு வச்சுங்களேன். 1லேருந்து 45 வீடியோ MySqlக்காக ஃபுல்லாக போட்டாச்சு. இன்கேஸ் கமெண்ட்ஸில் நம்ம யூசர்ஸ் ஏதாவது புதுசாக கேட்டால் கூட அதுக்கான வீடியோ பண்ணுவோம். பட் ஆஸ் ஆஃப் நவ் இதுதான் லாஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஒரு டேபிளுக்கு எப்படி வியூ கிரியேட் பண்ணுறது, வியூனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பர்சனல்னு ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் வந்து கஸ்டமர் 5 காலம் இருக்குது. ஐடி, ரெஜிஸ்டர் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் சிட்டி. எனக்கு வந்து அடிக்கடி நான் என்ன பண்ணுவேன், ரெஜிஸ்டர் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் மட்டும் நான் அடிக்கடி பார்க்க வேண்டிய வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைமும் வந்து நான் செலக்ட் கொரி போடுறதும் கஷ்டம். அதே மாதிரி நான் இந்த 2 டேட்டா பார்க்கறதுக்காக எக்ஸ்ட்ரா 3 காலமையும் சேர்த்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரதுனால டேட்டா பேஸோட சைக்கிள், டேட்டா பேஸோடைய சைக்கிள் எல்லாமே வேஸ்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வியூங்கிறத ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். வியூங்கிறது என்னன்னா, வியூங்கிறது விர்ச்சுவல் டேபிள்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த டேபிள் இப்படி தான் இருக்கும். எனக்கு இந்த 2 காலம் மட்டும் வேணும் அப்படிங்கிறனால இந்த 2 காலமையும் விர்ச்சுவலாக எடுத்து ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அது ஆக்சுவல் டேபிள் கிடையாது, விர்ச்சுவல் இமேஜினரின்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் எப்போல்லாம் வேணுமோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குவேன். டேபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அப்டேட்டட் வேல்யூ அதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ எப்படி வியூ கிரியேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். கிரியேட் வியூ, வியூக்கு ஒரு நேம், நேம் _ DOB அப்படின்னு வச்சுக்கோங்க. இதான் நான் வியூக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். ஆஸ் செலக்ட், எனக்கு என்னென்ன வேணும், 2 காலம் வேணும். நேம் கமா, காலம் நேம் வந்து DOB தானே, ரெஜிஸ்டர் கமா DOB, எனக்கு ரெஜிஸ்டரும் DOB வேணும். ரெஜிஸ்டர் கமா DOB ஃப்ரம் பர்சனல். ஸோ எனக்கு வந்து ரெஜிஸ்டரும் டேட் ஆஃப் பர்த்தும் மட்டும் வேணுங்கிற மாதிரி ஒரு செலக்ட் கொரி. அந்த செலக்ட் கொரிக்கு ஒரு வியூ ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அந்த வியூவோட நேம் வந்து நேம் _ DOB. இப்போ இந்த டேபிளில் இந்த நேமில் ஒரு என்ட்ரி ஒன்று கிரியேட் ஆகும். அதுதான் வியூ. நம்ம MySql கன்சோல்லாம் ட்ரை பண்ணோம்னா இந்த இது தெரியாது. ஸோ நம்ம கொஞ்சம் வியூ பண்ணுறதுக்கெலாம் பார்க்க அட்ராக்டிவாக இருக்குங்கிறனால சூஸ். ரைட், இப்போ இதை நான் ரன் பண்ண போகிறேன். வியூ கிரியேட் ஆயிடுச்சு. ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், நேம் DOB. ஸோ ஆக்சுவலாக எந்த டேபிள் கொடுத்தா பர்சனல்னு ஒரு டேபிள், அந்த டேபிளோடைய டேட்டா பாருங்கள். நான் ஆக்சுவலாக எப்படி வாங்குவேன், செலக்ட் ரெஜிஸ்டர் கமா DOB ஃப்ரம் பர்சனல். இப்போ அந்த டேபிளில் இருக்க ஆக்சுவல் டேட்டாவை நான் எடுத்துகிட்டு வரேன். இந்த இடத்துல ஸ்டார் கொடுக்குறேன்னு வைங்க. அந்த டேபிளோட ஆக்சுவல் டேட்டா எடுத்துகிட்டு வரேன். ஆனால் நான் சொன்ன மாதிரி அடிக்கடி நான் ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் மட்டும் பார்க்க வேண்டியது இருக்குது. பட் ஆனால் அந்த வேல்யூவை நான் இந்த டேபிளில் இருந்து இன்னொரு காப்பியை சேவ் பண்ண விரும்பல. அது எக்ஸ்ட்ரா டைமும் பிடிக்கும், ஸ்பேஸும் பிடிக்கும், எல்லாமே வேஸ்ட். அப்போ இந்த டேபிளில் இருக்கிற டேட்டாவுக்கு ஒரு விர்ச்சுவல் லிங்க் ஒன்று கொடுக்குறேன், நேம் DOB அப்படின்னு. ஸ்டார் ஃப்ரம் DOB, இப்படி தான் அந்த வியூவை கால் பண்ணணும். ஸோ அது பாருங்கள், இப்படியும் பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணோம்னா டேரெக்டாக இதுலேயும் அந்த டேட்டா வரும். ஸோ இது ஒரு ஸ்டூடெண்ட் நேம் DOBன்னு ஒரு வியூ. ஆனால் இந்த வியூ ஆக்சுவலாக என்னென்னா, இது ஒரு தனி டேபிள் கிடையாது. இது வந்து இன்டைரக்டாக இல்லை டைரெக்டாக இந்த பர்சனல்ங்கிற டேபிளில் தான் லிங்க் பண்ணும். ஸோ இதில் பாருங்கள், நேம், அதுக்குள்ளே இந்த கொரி தான் ரன் ஆகுது. ஸோ இதுதான் வியூ, ஒரு டேபிளோடைய வியூ. வியூங்கிறது நத்திங் பட் விர்ச்சுவல் டேபிள் ஆஃப் செலக்டட் காலம்ஸ். ஸோ இந்த வீடியோ மட்டும் இல்லை, இந்த என்டையர் பிளேலிஸ்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.